குருவின் தினம் ஒரு சுவடுகளில் கும்பம்ங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாங்க. கும்பம்னா எல்லோரும் என்ன அப்படின்றதுக்கு விளக்கம் நிறைய இடத்துல சொல்லுவாங்க. கிராமத்துலலாம் ஒரு பொருளை மொத்தமாக கலந்துருந்தா கும்பம்னு சொல்லுவாங்க. அது சாதமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில பொருட்களையும் சேர்த்து வச்சிருக்கிற அனைத்தையும் கூட இருக்கலாங்க. அப்படி கும்பம்னா என்ன அப்படின்றதுக்கான அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்கிற மாபெரும் சக்தியை தாங்க. அனைத்து சக்தியும் உன் உடலுக்குள் ஒருமித்து முழுமையாய் வெளிப்பட ஆசைப்படுகின்றது. இல்ல அதுவே உனக்குள் இருந்து முழு பிரதிநிதித்துவத்தையும் ஆட்பறிக்கும் ஆரிய பீடத்தையும் உன்னுள் இருந்தே கொடுக்க ஆசைப்படுகின்றதுன்னு கூட சொல்லலாங்க. இப்போ கும்பகோணம் அப்படின்ற வார்த்தையை மறுபடியும் எடுத்துக்கலாங்க. குரு பேரும் கும்பகேஸ்வரர்ன்ற பேரை சொல்லலாங்க. அப்போ அவர் எதெல்லாம் கொடுக்குறவரா இருப்பாரு, எதையெல்லாம் உணர்த்துகின்றவரா இருப்பாரு, எல்லோருக்கும் எப்படி ஊட்டுகின்றவரா இருப்பாருங்க. கும்பம்ங்கிற வார்த்தைக்குள்ள எல்லோருமே தன்னை முழுமைப்படுத்தி கொள்ள தான் அத்தனை பொருட்களும் உன்னுள் அடங்கியுள்ளன. ஆதியும் அந்தமும் உன்னுள்ளே. அதை நீ என்றும் பாதிக்குள் கண்டுபிடித்தால் உன்னுள் வேதிக்கலனாய் நான் மாறிவிடுவேன்னு சொல்ற அந்த தத்துவத்தின் அடிப்படை நாதம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறத சொல்லதான் குரு கும்பகேஸ்வரர்ன்ற கும்பகோணம் கோவிலையும், ஏன் அந்த ஊருக்கே கும்பகோணம்ன்ற பேரையும் கூட சூட்டியிருக்காங்க. உன்னுடைய கோணத்தில் நான் யார் என்பதை நீ உணரும் பொழுதெல்லாம் உன்னுள் நான் வெளிப்படுவதை நீயே உணர்ந்தால் உன்னை நான் கும்பகேஸ்வரனாய் மாற்றிவிடுவேன். ஆதியும் சரி அந்தமும் சரி வேதிக்கலனில் யாரெல்லாம் முழு பலனை அடைய வேண்டுமோ அவர்களுக்குள் நான் மீண்டும் ஒரு அதீத ரூபனாய் உனக்குள் இருந்தே உன்னையே வெளிப்படுத்துகின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.